இன்றைய வேதவசனம் ஜனவரி 4. உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஆண்டவரை விட்டு உங்களோட பிரிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவரை விட்டு தள்ளி போகிறவங்களா வந்துட்டு காணப்படுறோம். அது கட்டாயம் உண்மைதான். அதே போல் நம்ம கவலைப்படும் போதும் நம்ம ஆண்டவரை விட்டு பிரிகிறவங்களா காணப்படுவோம். ஏன்னா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். ஆண்டவரோடு நம்ம இடைப்படுகிற நேரம் குறைஞ்சிட்டே வரும். ரீசன் என்னென்னா கவலை நமக்கு அதிகமாகிட்டே போகும். இப்படி தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 6:31 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, என்ன குடிப்பீங்க, என்ன உடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளை உருவாக்கின தேவனுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க. கட்டாயம் நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பாங்க. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாக நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம காணப்படுவோம். ஆனால் நீங்கள் அந்த கவலை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களோட மனதில் இருக்கிற வேதனைகள், வலிகள், பாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல போய் சொல்லும் போது ஆண்டவர் உங்களோட இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தையும் கட்டளையிடுவாங்க. அதனால கவலைப்பட்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாமல் அந்த கவலையே நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது நீங்கள் இன்னும் அந்த கவலையின் நிமித்தமாக ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கவும் முடியும். அந்த கவலையின் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தந்து அந்த கவலை மாறுபடியான கிருபையும் தருவாங்க. Thank you. Have a fantastic day.